ராஜாவுக்கு ராஜா நான்டா எனக்கு Hey guys, welcome to காக்கா கூட்டம் தமிழ். நான் டிடி ப்ரோ. வீடியோவோட ஆரம்பத்திலேயே சொல்லிடுறேன், தெளிவா சொல்லிடுறேன். இது ஒரு ஃபன் வீடியோ தான். இதுல எந்த உள்நோக்கமும் கிடையாது. யாரையும் குறைச்சு மதிப்பிடுறதோ, யாரையும் அசிங்கப்படுத்துறதோ, கேவலப்படுத்துறதோ இந்த வீடியோவோட நோக்கம் கிடையாது. இயல்பாகவே ஒரு சினிமா ரசிகனா அந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் பார்த்தப்ப நம்ம மனசுக்குள்ள என்ன மாதிரியான கற்பனைகள் எல்லாம் தோணுச்சுங்கிறத பத்தின ஒரு ஜாலியான ஃபன் வீடியோ தான். தெளிவா சொல்லிட்டேன். யாரும் கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கொலை மிரட்டலாம் விடாதீங்கப்பா. Facebookல நம்ம அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த போஸ்டர் பார்த்த உடனே யாரா இதுன்னு சொல்லிட்டு நல்லா பார்த்தானாக்கா எச் ராஜா ஃபேஸ் பார்த்த உடனே நமக்கு குப்புனு சிரிப்பு தான் வந்துச்சு. இந்த மதுரையில இந்த திருப்பரங்குன்றம் மலை பிரச்சனையை வச்சு யாரோ ஒருத்தங்க மீம் கிரியேட் பண்ணிருக்காங்கன்னு சொல்லி தான் நமக்கு தோணுச்சு. யாரா இப்படி ஒரு கெட்டப்ப போட்டு விட்டு இந்த மாதிரியான ஒரு புதர் மீசையை நம்ம ராஜாவுக்கு வரைஞ்சு வச்சிருக்கிறது, இந்த போஸ்டர் பார்த்தானாக்கா நம்ம தலைவன் டென்ஷன் ஆயிருவானே அப்படின்னு சொல்லி தான் ஃபர்ஸ்ட் நமக்கு தோணுச்சு. அதுக்கப்புறம் தான் நிறைய போஸ்டர் எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமா நிறைய செய்திகள் எல்லாம் படிக்கும்போது இது மீம் பேஜ் கிடையாது, இது உண்மையாலுமே நம்ம எச் ராஜா ஹீரோவா நடிக்கிற ஒரு படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் தெரிஞ்ச உடனே ஆச்சரியமா இருந்துச்சு. ஏன்னா சினிமாவில் நடிக்கிறதுக்கு உண்டான அங்க அவயங்கள் முக லட்சணம் எல்லாமே நம்ம எச் ராஜா கிட்ட இருக்குது. அவர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த தடாலடியான பேச்சு, பாடி லாங்குவேஜ் எல்லாமே சினிமாவில ஒரு நல்ல கேரக்டர் ரோல் பண்ணக்கூடிய ஆர்டிஸ்டா வரதுக்கு உண்டான நிறைய வாய்ப்பு அவர் ஏற்கனவே இருந்துச்சு. ஆனாலும் அவர் ஒரு சீரியஸான பாலிட்டிஷியனா இருந்ததுனால தான் அறவே இத்தனை நாள் அதை அவர் தவிர்த்து வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஏற்கனவே பிஜேபியில இருந்த எஸ்பி சேகர் எல்லாம் சினிமாவில் நடிச்சுட்டு தான் இருந்தாரு. அதனால இவர் அரசியல் இருக்காருங்கிறதுக்காக வேண்டி சினிமாவை தவிர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இத்தனை நாள் போனாலும் இப்பவாச்சும் சினிமாவில் என்ட்ரி கொடுத்தாருன்னு சொல்லி நாம சந்தோஷம் தான் படணும். ஏப்பா இயல்பாகவே அவர் வச்சிருக்கக்கூடிய அந்த நூல் மீசையை பாக்குறதுக்கு கெத்தா தான் இருக்கும். இது என்னடா பார்த்தா சம்மந்தமே இல்லாம இந்த மருதமலை படத்துல வடிவேலுக்கு வச்சிருப்பாங்க பாத்தீங்களா ஒரு புதர் மீசை, அந்த மாதிரி மீசை கொண்டு போய் நம்ம தலைவனுக்கு வச்சிருக்காங்க. மருதமலை கந்தன் மலை, ஒருவேளை இந்த மலை சென்டிமெண்ட்டுக்காக வேண்டி நம்ம வடிவேல் மீசையை இவருக்கு வச்சு விட்டாங்களா என்னன்னு தெரியல. சரி, ஒரு வழியா சினிமாவுக்கு நம்ம தலைவன் வந்துட்டாரு. நம்ம எச் ராஜா வந்து இயல்பாகவே ஆக்ரோஷமான நடிப்பை எல்லாம் டைரக்டாவே நம்ம பார்த்திருக்கோம். நடிப்புனா நான் சொல்ல வர்றது என்னன்னு கேட்டானாக்கா, இந்த பிரஸ் மீட் எல்லாம் பாத்தீங்கன்னா அவரை தேவையில்லாம சீண்டி விட்டானாக்கா சும்மா மனுஷன் எரிமலை குழம்பா வெடிச்சு சிதறிடுவாரு. இந்த மாதிரியான ஒரு ஆக்ரோஷமான உணர்வுகளை எல்லாம் நம்ம நேர்லயே பார்த்திருக்கிறோம். ஒரு உணர்ச்சிகரமான சென்டிமெண்டான நடிப்பு, ரொமான்டிக்கான நடிப்பு எல்லாம் நம்ம பார்த்தது இல்லை. அதையெல்லாம் இந்த படத்துல வச்சானாக்கா இன்னும் சூப்பரா இருக்கும். எச் ராஜாவோட இன்னொரு பக்கத்தையும் பாக்குறதுக்கு நம்ம ரொம்பவே ஆர்வமா இருக்கும். அதே மாதிரி படத்துல ஹீரோயின் ஒருத்தங்க இருந்தானாக்கா கண்டிப்பா டூயட் சாங் எல்லாம் இருக்கும். அதெல்லாம் இருக்கான்னு என்னன்னு தெரியல. ஒருவேளை இது ஆன்மீக படம்ங்கிறதுனால இந்த படத்துல இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாம போகலாம். ஆனா இவரு அடுத்தடுத்து நடிக்கக்கூடிய படங்கள்ல கண்டிப்பா அப்படி விட்ட மாட்டாங்க. கண்டிப்பா ஹீரோயின் டூயட் எல்லாம் கண்டிப்பா இருக்கும். அதையும் நம்ம பாக்குறதுக்கு ஆர்வமா இருக்கும். ஏன்னு கேட்டா இவர் ஒரு ஆக்ஷன் ஹீரோவா மிளறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. நிறைய நடிகர்கள் பார்த்தனாக்கா சினிமாவில் அப்படி 10 பேர்த்த அடிச்சு பறக்க விடுவாங்க, பஞ்ச் டைலாக் எல்லாம் பேசுவாங்க. ரியல் லைஃப்ல நாட்டில் நடக்கக்கூடிய சம்பவங்களை எல்லாம் பார்த்துக்கிட்டு அப்படியே வாயை புத்திக்கிட்டு ஒரு மூச்சு கூட விடாம இருப்பாங்க. ஆனா நம்ம ராஜா அப்படியா ரியல் லைஃப்லயே சும்மா போலீஸு கோர்ட்டு எல்லாத்தையுமே கதற விட்டவரு, நீதிமன்றமாவது கூந்தலாவதுன்னு யாருக்குமே பயப்படாம பஞ்ச் டைலாக்க டைரக்டாவே பேசினவரு. ரியல் லைஃப்லயே இவ்வளவு ஆக்ஷன் ஹீரோவா இருக்கிறவரு படத்துல சும்மாவா இருப்பாரு. அதனால படத்துலயும் இவர் வேற லெவல்ல கலக்க போறாருங்கிறது உறுதி. சினிமான்னு வந்துட்டாலே அடைமொழிங்கிறது ரொம்பவே அவசியம் தானே. இன்னைக்கு சினிமாவில சின்ன சின்ன நடிகர்கள் கூட நிறைய டைட்டில் வச்சுக்கிறாங்க. பிரபலமான டைட்டில்கள்னு பார்த்தானாக்கா தளபதி, இளைய தளபதி, உங்கள் தளபதி, மக்கள் தளபதி, புரட்சி தளபதின்ட்டு எக்கச்சக்கமான தளபதிகள் இருக்காங்க. அந்த மாதிரி நம்ம எச் ராஜாவுக்கும் ஒரு தரமான டைட்டில் புனை பெயர் இருந்தா தானே படத்துல டைட்டில் கார்டில் அவர் பேர் போடும்போது அப்படியே சும்மா பிஜிஎம் எல்லாம் பறக்க விட்டு சும்மா தெறிக்க விட முடியும். நம்ம சூப்பர் ஸ்டாருக்கு எப்படி ஹெய் ஹெய் ஹெய்ன்னு சொல்லிட்டு சும்மா அண்ணல் பறக்க விடுறாங்க பாத்தீங்களா, அதே மாதிரி எச் ராஜாவோட பேரை போடுறதுக்கு முன்னாடி ஒரு பிஜிஎம் போட்டு கலக்க வேண்டாம். அவருக்கு என்ன பேர் வைக்கலாம்? ஏற்கனவே பல தளபதிகள் இருக்காங்க, தலையும் இருக்காரு. நம்ம தலைவருக்கு பிடிச்ச டைட்டில்னா ஆன்மீகம் தான். ஆன்மீக தளபதி எப்படி சூப்பரா இருக்குல்ல பேரு. ஐயோ, தளபதிங்கிற பேர் மேல அவர் ரொம்ப காண்டா இருக்காரு. அது கூட ஆன்மீகத்தை சேர்த்துனாக்கா தலைவர் இன்னும் உஷ்ணம் ஆயிடுவாரு. சினிமாவில் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு நடிகர் சூப்பர் ஸ்டார் தான். ஆன்மீக சூப்பர் ஸ்டார் கெத்தா இருக்குல்ல. ஆனா நம்ம எச் ராஜாவை பார்த்த உடனே எல்லாத்துக்குமே மனசுல தோன்றது என்ன? ஆன்டி இண்டியன். இந்த படத்துக்கு கந்தன் மலைன்னு பேர் வைக்கிறதுக்கு பதிலாக ஆன்டி இண்டியன் பேர் வச்சிருந்தானாக்கா செம கேசியா இருந்திருக்கும். ஆனா என்ன செய்யறது, நம்ம ஏற்கனவே ப்ளூ சட்டை மாறன் அந்த டைட்டில் ஒரு படத்தை எடுத்துட்டாரு. ஆன்டி இண்டியன் பார்ட் 2 வைக்கலாம்னு பார்த்தானாக்கா தமிழ்ல வந்து பார்ட் 2 படங்கள் எல்லாமே ஃபெயிலியர். ஒருவேளை அந்த சென்டிமெண்ட் ஒர்க் அவுட் ஆகாதுன்னு சொல்லி தான் படத்துக்கு கந்தன் மலைன்னு பேர் வச்சுட்டாங்களோ. சரி, படத்துல என்ன கதைங்கிறது அந்த படத்தோட தலைப்பு அவருடைய கெட்டப்பெல்லாம் பார்த்தாலே தெரியுது. ஆனா பாருங்க, நம்ம தலைவருக்கு பச்சை கலரா ஒரு ஜிப்பா போட்டு விட்டுருக்காங்க. இந்த ஆன்மீக படத்துக்கு ஆரஞ்சு கலர்ல ஒரு ஜிப்பா போட்டிருந்தா தானே மேட்சா இருக்கும். இது ஏன்னு தெரியலையே. ஒருவேளை முருகன் பக்தரா வர்றதுனால பச்சை கலர் போட்டிருப்பாங்களோ என்னவோ. சரி விடுங்க. இந்த படம் ஒருவேளை ரிலீஸ் ஆகி செமையா ஹிட் ஆகி
தமிழ்நாட்டுல வசூல்ல பின்னி எடுத்து ஓடிடில எல்லாம் பயங்கரமா ஓடி முழு நேர சினிமா நடிகராகவே நம்ம ராஜா மாறிட்டா எப்படி இருக்கும்? அவரும் யோசிப்பாரு, இத்தனை வருஷமா நம்ம அரசியல் இருந்து என்னத்த போய் சாதிச்சோம், கூட்டணி இல்லாம சுயேட்சையா ஒரு எம்எல்ஏ கூட ஜெயிக்க முடியல, சினிமால பார்த்தானாக்கா இன்னைக்கு நம்ம பெரிய ஹீரோ ஆயிட்டோம், ரசிகர்கள் நம்ம தலையில வச்சு கொண்டாடுறாங்களே, சே ரொம்ப லேட்டா நம்ம சினிமாவுக்கு என்ட்ரி கொடுத்துட்டோமோன்னு நம்ம தலைவனே ஃபீல் பண்ணிடுவாரு. அப்புறமா லோகேஷ் கனகராஜ், நெல்சன் எல்லாமே நம்ம எஸ் ராஜா வீட்டுல கால்ச்சிச்சுக்காக வேண்டி காத்து கிடப்பாங்க, கதை சொல்றதுக்காக வேண்டி. ரவிக்குமார், அப்புறமா நம்ம விக்ரமன் மாதிரி பழைய விஜயகாந்த், சரத்குமார் வச்சு எடுத்த நிறைய அந்த கிராமத்து படங்கள் இருக்கு பாத்தீங்களா, அந்த மாதிரியான படங்கள்ல அந்த நடிகர்கள் நடிக்காத 1-2 கதைகள் மிச்சம் இருந்துச்சுனாக்கா நம்ம எச் ராஜாவை வச்சு எடுத்தானாக்கா கம்பீரமா இருக்கும். நாட்டாம சூரிய வம்சம் மாதிரி கிராமங்கள்ல எல்லாம் நம்ம ராஜா போய் சேர்ந்துருவாரு. அதை விட சூப்பர் ஐடியா என்னன்னு கேட்டா, 90s நம்ம விஜயகாந்த், அர்ஜுன் எல்லாம் இந்த பாகிஸ்தான் தீவிரவாதிகள் எல்லாம் வேட்டையாடக்கூடிய படங்கள்ல நடிச்சாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரியான படங்கள் எல்லாம் நமக்கு ராஜாவுக்கு கிடைச்சானாக்கா வேற லெவல்ல பின்னி எடுத்துருவாரு. ஏன்னா நார்மலா ஒரு ஹீரோவா நடிக்கிறதுக்கும் பாகிஸ்தான் தீவிரவாதிகளை வேட்டையாடக்கூடிய ஒரு கேரக்டர் நடிக்கிறதுன்னு சொன்னாக்கா நம்ம ராஜா நடிக்கவெல்லாம் மாட்டாரு, அந்த கதாபாத்திரமாகவே வாழ்ந்துருவாரு. கண்டிப்பா அந்த மாதிரி கேரக்டர் எல்லாம் நடிச்சானாக்கா ராஜா தத்ரூபமா நடிப்பாருங்கிறதுக்கு எந்த விதமான டவுட்டுமே கிடையாது. ஏன் இன்னைக்கு காஷ்மீர் ஃபைல்ஸ், கேரளா ஸ்டோரி மாதிரியான மொக்க படங்களுக்கெல்லாம் ஒரு அஜெண்டாவை வச்சுக்கிட்டு அவார்டு கொடுக்குறாங்க பாத்தீங்களா, இந்த மாதிரி படங்களை நம்ம எச் ராஜா நடிச்சானாக்கா நம்ம டெல்லியே பார்க்கும், இத்தனை வருஷமா கட்சின்னு தன்னுடைய வாழ்க்கையே ஃபுல்லா தியாகம் பண்ணியிருக்காரு, இவருக்கு நம்ம என்ன கைமாறு செய்ய போறோம், பேசாம இவருக்கு ஒரு தேசிய விருது கொடுத்து விட்டுறலாம். ஷாருக்கானுக்கே கொடுக்குறாங்களாமா, ஏன் நம்ம எச் ராஜாவுக்கு குடிச்சா என்ன குறைஞ்சா போயிருவாங்க? கண்டிப்பா அதுக்கும் வாய்ப்பு இருக்கு. பார்ப்போம். இந்த படத்துக்கு நம்ம ப்ளூ சட்டை மாறன் எந்த மாதிரி ரிவ்யூ கொடுப்பாருங்கிறதையும் நாம பாக்குறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த படத்துல சைடு கேரக்டர்ல காமெடி எல்லாம் வச்சிருக்காங்களா என்னன்னு தெரியல, காமெடி சீன்ல நம்ம எச் ராஜா எந்த மாதிரியான பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாரு அதையும் பாக்குறதுக்கு ஆர்வமா இருக்கு. நம்ம ராஜா தமிழ்நாட்டு அரசியல்ல தற்போதைய சூழ்நிலையில அடுத்த கட்டத்துக்கு போக முடியாம ஒரு அணைக்கட்டு போட்டது யாருன்னு கேட்டானாக்கா ஒரு மலை தான். அந்த மலை யாருன்னு உங்களுக்கே தெரியும். அந்த மலைக்கே சவால் விட்டு தான் இந்த படத்துக்கு கந்தன் மலைன்னு பேர் வச்சிருக்கிறாரு நான் நினைக்கிறேன். அதாவது அண்ணாமலையா கந்தன் மலையா பாத்துறோண்டா ஒரு கைன்னு சொல்லிட்டு தான் இந்த படத்துக்கு டைட்டில் வச்சிருப்பாரோ. ஓகே கைஸ், இதெல்லாம் அந்த படத்தோட போஸ்டர் பார்க்கும்போது என் மனசுல தோன்றுன சில எண்ணங்கள், கேள்விகள், அதைத்தான் சும்மா ஜாலியாவா ஒரு வீடியோ பண்ணிருக்கேன். உடனே நீங்க கமெண்ட்ஸ்ல வந்துட்டு யாரா எங்க தலைவன் அசிங்கப்படுத்தணும்னு சொல்லிட்டு ஆளாளுக்கு கொலை மிரட்டல் விட்டுறாதுங்கப்பா, இது ஒரு ஜாலியான வீடியோவை எடுத்துட்டு கடந்து போங்க. இந்த மாதிரியான ஜாலியான வீடியோக்கள் உங்களுக்கு பார்க்கறது பிடிக்கும்னா மறக்காம நம்ம காக்கா கூட்டம் தமிழ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தின உங்களுடைய கமெண்ட்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. மீண்டும் வேறு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் டிடி ப்ரோ. மகிழ்ச்சி பரவட்டும்.